வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். வழிபாட்டுத் தலங்கள் இப்போதெல்லாம் வணிக நிறுவனங்களாக மாறி வருகின்றன என்று நாம் சொன்னால் பலருக்கு கோபம் வந்துவிடுகிறது. மதத்தை புண்படுத்துவதாக கூறுகிறார்கள். ஆனால் நிறுவனங்களே இப்போது அந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டு வருகிறது. திருப்பதி தேவஸ்தானம் ஒரு வேண்டுகோளை இப்போது விடுத்திருக்கிறது. வரும் புத்தாண்டு வைகுண்ட ஏகாதசி நாளில் திருமலைக்கு வருவதற்கு முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தவிர்ப்பது நல்லது என்று தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. சாதாரண பக்தர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்க நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம். இதனால் இந்த நாட்களில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கை குழந்தைகளுடன் வரும் தாய்மார்களுக்கு எவ்வித தனி ஏற்பாடுகளும் தரிசன வசதிகளும் செய்ய முடியாது. எனவே அவர்கள் வருவதை தவிர்த்துவிட வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தானமே வேண்டுகோள் விடுக்கிறது. முதியோர்களுக்கும், குழந்தைகளுடன் வரும் தாய்மார்களுக்கும், ஊனமுற்றவர்களுக்கும் தாங்கள்தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், தங்களால் முடியாது, திருப்பதி ஏழுமலையானை நம்பி வர வேண்டாம் என்பதுதான் இதில் அடங்கி இருக்கிற கருத்து. அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் வழிபாட்டு தலங்களில் நீதிமன்றங்கள் நடைபெறுகிறது, இது சட்டவிரோதமானது. கோயில், சர்ச் மற்றும் மசூதி போன்ற வழிபாட்டு தலங்களின் உள்ளே சட்டவிரோதமாக நடைபெறும் நீதிமன்றங்களை காவல்துறை அனுமதிக்க கூடாது என்றும் அறிவித்திருக்கிறது. கோயில்கள் எப்படி வணிக நிறுவனங்களாகவும் பக்தி என்கின்ற கோட்பாடு இல்லாத இடங்களாகவும் மாறி வருகின்றன என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.